கன்னியாகுமரி மாவட்டம் ரஸ்தாக்காடு கடற்கரையில் டாக்டர் பி. டி. செல்வகுமார் அவர்கள் நடத்தும் 12வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர் சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவின் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீதான விசாரணைக்காக மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் உள்ளிட்டோர் ஆஜராகி இருக்கின்றனர். இது தொடர்பான காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை என்று ராம ரவிக்குமார் தரப்பிலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீது நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரும் மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளரும் இந்த விசாரணைக்கு தற்பொழுது ஆஜராகியிருக்கின்றனர். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் வழக்கின் விசாரணையானது தற்பொழுது தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விசாரணையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் யார் யார் ஆஜராகி உள்ளார்கள் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி வாதாடி கொண்டிருக்கிறார். சந்தனக்கூடு நிகழ்வின் போது கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள கள்ளத்தை மரத்தில் கொடி கட்ட கோவில் நிர்வாகம் அனுமதித்தது எப்படி என்ற ஒரு கேள்வி நீதிபதி தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கோவில் நிர்வாகம் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் செய்ய சேகர் பாபு சொன்னாரா, நீங்களாக செய்தீர்களா என்றும் கோவில் செயல் அலுவலரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்நிலையில் தற்பொழுது கோவில் இணை ஆணையாளரிடமும் நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தற்பொழுது நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையானது சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் ரஸ்தாக்காடு கடற்கரையில் டாக்டர் பி. டி. செல்வகுமார் அவர்கள் நடத்தும் 12வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.